கர்த்தர் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வேதாராய்ச்சி கூடுகையிலே கடந்து வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். லைவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இன்னும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாய் கற்றிக்கொள்ள விரும்புகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் வசனங்களின் ஆழங்களை நமக்கு போதித்து தருவாராக. எனவே சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் சிலராக கூடி வந்தாலும் கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட பேச வல்லவர். இந்த மாலையிலே நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிற விஷயம், வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நான் தொடர்ந்து அநேக பகுதிகளை 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து கற்றுக்கொண்டு வந்தோம். இந்த நாளிலிருந்து நான் ஒவ்வொரு சபையாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அதில் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு தலைப்புகளுக்குள்ளாக சபைகளுடைய உள்ளான காரியங்களை சிந்திப்பது நலமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான், ஆமென் சொல்லுகிற நேரத்தில் தான் உற்சாகமாய் நாம் சேர்ந்து படிக்க முடியும். ரைட். இன்னும் நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், அதனுடைய 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். போதும். நான் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து சிந்திக்கிற நேரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது மணவாட்டியாகிய சபையை குறித்த ஒரு வெளிப்பாடு. மணவாட்டியாகிய சபையை பிரைஸ் தி லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் காட்டி கொடுக்கிறார். அதை தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் கடந்த நாளில் சொன்னது மாதிரி அதை கொஞ்சம் இமேஜினேஷன் விதமாய் சொல்லுகிறேன். தன்னுடைய மனைவியை ஒரு திரைச்சீலையிலிருந்து நீக்கி தன்னுடைய மனைவி உள்ளே அமர்ந்திருக்கிறார், மனைவி ஆக போகிறவளை. அதை காட்டி தன்னுடைய சிநேகிதனாகிய யோவானாகிய ஊழியக்காரனுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்னேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். முக்கியமான விஷயம், how the church is, சபை எப்படி இருக்கிறது, அதாவது குறிப்பாக மணவாட்டி எப்படி இருக்கிறாள் என்பதை வர்ணிக்கிற குறைவுகளையும் நிறைவுகளையும் சொல்வதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். ஆகவே இந்த நாளில் நாம் உங்களோடு கூட வைக்க விரும்புகிற விஷயம், the best side of Ephesus church. எபேசு சபையினுடைய பெஸ்ட் சைடு, நல்ல பக்கங்களை மட்டும் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை நாம் அடுத்த வாரங்களிலே எபேசு சபையினுடைய மற்ற பகுதிகளை சிந்திக்கலாம். நமக்கு தெரிந்திருக்கிறபடியாய் 7 சபைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது சபை எபேசு சபை. ஆமென், எபேசஸ். எபேசு சபை என்று சொல்லுகிற நேரத்தில் எபேசஸ் இஸ் a கிரேஷியன் சிட்டி, அல்லது கிரேக்க நாட்டில் உள்ள ஒரு சிட்டியாக இருக்கிறது. இந்த கிரேக்க சிட்டியை குறித்து நீங்கள் வாசிக்கிற நேரத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 550 BC, 550 BCகளிலே அங்கு உருவாக்கப்பட்ட டெம்பிள் ஆஃப், அதாவது அர்த்தமேவுடைய கோயிலை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சிட்டி தான் இந்த எபேசு பட்டணம். இன்னும் பார்க்கும்போது இந்த அர்த்தமே கோயிலை குறித்து வாசிக்கும் நேரத்தில் சரித்திரத்தில் 7 wonders, அல்லது 7 அற்புதங்கள் அல்லது 7 அதிசயங்கள் என்று சொல்லப்படுகிறதுடைய ஒன்றாயிருக்கிறது. இன்னுமாக நீங்கள் வாசிக்கும் போது இந்த எபேசு பட்டணத்துக்குள்ளாக ஒரு பெரிய லைப்ரரி பில்டிங் இருக்கிறது. லைப்ரரி ஆஃப் செல்சஸ் என்று சொல்லப்படுகிற செல்சஸ் உடைய லைப்ரரி. இன்னும் அங்கே ஒரு பெரிய தியேட்டர் இருக்கிறது, 25,000 பேர் உட்காரக்கூடிய பெரிய தியேட்டர். இன்னும் அநேக சரித்திர நிகழ்வுகளை பார்க்கிறோம். எபேசுவிலே கவுன்சில் ஆஃப் எபேசஸ் என்பது 5ஆம் நூற்றாண்டில் நடந்த சபை சரித்திரத்தின் முக்கியமான நிகழ்வு. இப்படி அநேக நிகழ்வுகளை அதற்கு பின்னால் பார்க்கிறோம். அவ்வளவு பெருமைகளை வாய்ந்த இந்த எபேசு பட்டணத்தில் AD 52 முதல் 54 வரை பவுல் அப்போஸ்தலன் இங்கே வாழ்ந்தார் என்றும் வாசிக்கிறோம்.
அப்போ இந்த காலகட்டத்தில் உருவான ஒரு சபைக்கு தான் எபேசு சபை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பல என்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது சொன்னேன், ஆசிய மைனாருள்ள 7 சபைகளிலே 7 சபைகளையும் மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த யோவான் இந்த தரிசனத்தை காட்டுகிறதை சொன்னேன். 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. அப்படி ஆசிய மைனார் உள்ள ஒரு சபையுடைய பேரு தான் எபேசு சபை. ஆமென். இப்போது இந்த சபையினுடைய 7 காரியங்கள் the best side, நல்ல பக்கங்களாக சொல்லப்படுகிறது. இன்று நாம் தியானிக்க போகிற இந்த 7 காரியங்கள், இதை தியானிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையிலே இவ்விதமான 7 காரியங்களையும் கர்த்தர் நிறைவாக காண விரும்புகிறார். ஆமென். When we learn something, நாம் எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், whatever we learn is to make our church, அல்லது புதிய ஏற்பாட்டின் சபை, 21ஆம் நூற்றாண்டின் சபை அதற்கு நேராக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் பிரசங்கம் பண்றோம். எதற்காக பிரசங்கம் பண்றோம்னு கேட்டா, சபை என்ன பண்ணணும்? மாறணும். சபை என்று சொல்லுகிற நேரத்திலே ஒரு பெரிய கூட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நபர்களும் ஆலயங்களாயிருக்கிறோம். இந்த ஆலயங்கள் மாற்றப்படுகிற நேரத்திலே ஒட்டுமொத்த சபையும் மாறுகிறது, இல்லையா? அப்போ இப்போது முதலாவது நாம் சிந்திக்க போகிற விஷயம், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் இந்த சபையை குறித்து சொல்லும் போது முதலாவது சொல்லுகிற விஷயம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your deeds. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு சபை என்று சொல்லும் போது யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் நேரத்தில் அங்கே அநேக காரியங்களை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கும் போது விதமாய் வாசிக்கிறோம். நான் ஒரு சில பகுதிகளை வாசிக்கிறேன். Praise the Lord. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்கள் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளுகாந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இன்னைக்கு சபை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கிற இந்த 2021 வந்திருக்கிற சபை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் கிரியை செய்யாதபடி விசுவாசத்தை போதிக்கிறவர்களாயிருந்தால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய சபை செத்ததே. அல்லேலூயா. Church should act. சபை கிரியை செய்ய வேண்டும். சபை கிரியையிலே பெருக வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், கிரியையிலே பெருகுவீர்களாக. ஆமென். அல்லேலூயா. இந்த காலவேளையில், இந்த மாலை வேளையில உங்களோடு நான் சொல்ல விரும்புகிற விஷயம், சபை செத்ததாய் இல்லாமல் ஜீவனுள்ளதாய் இருக்க வேண்டும். It should be alive. சபை ஜீவனுள்ளதாய் இருக்க வேண்டும் என்றால் சபையிலே கிரியைகள் உண்டாயிருக்க வேண்டும். இங்கே வாசிக்கும்போது என்னென்ன கிரியைகளை இவன் யாக்கோபு சொல்லுகிறான் என்று வாசித்து பார்த்தால், அவன் சொல்லுகிறான், ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாததனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்கள் ஒருவன் அவர்கள் நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிகாந்து பசியாயிருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இங்கு 2 விதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சரீரத்துக்கு வேண்டிய போஜனம், இன்னொன்று வஸ்திரம். அப்படி என்றால் ஒரு சபை என்று சொல்லுகிற நேரத்தில் சபைக்குள்ளாக நாம் அனைவரும்
சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். We are brothers and sisters in Christ. கிறிஸ்துவிலே சகோதரனும் சகோதரிகளாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சகோதரன் பலவீனப்படுகிற நேரத்திலே, அவனுக்கு ஆகாரம் இல்லாத இருக்கிற நேரத்திலே, அவனுக்கு வஸ்திரம் இல்லாத இருக்கிற நேரத்திலே, விசுவாசி பிரதர் நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர் நல்லா செய்யுங்க பிரதர் என்று சொல்வதனாலே பிரயோஜனம் என்ன என்று யாக்கோபு கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு கேட்கிறான், அதுல என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவருடைய சமூகத்திலே பெரிய பரிசுத்தவானாய் நடித்துக் கொண்டிருக்கிறாய், பேசுகிறாய், கிரியை செய்கிறாய். ஆனால் what is the use in that? காரணம், உடைய சகோதரன் வியாதிப்படுகிறான், அவன் கஷ்டப்படுகிறான், நெருக்கப்படுகிறான். அவனுக்கு ஒரு உதவியை செய்வதற்கு உனக்கு இருந்தும் செய்ய முடியவில்லையே என்று கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். இன்றைய சபை மாற்றத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிறவர்களாக இருக்கலாம், இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். we have to take a decision. என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் கிரியை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, praise the Lord. அதற்காக தான் நம்முடைய சபையில சேரிட்டி புரோகிராம சொல்லுகிறோம். அதற்காக தான் அநேக காரியங்களை சொல்லுகிறோம். ஒரு மனிதன் வியாதிப்பட்டால் அவனுடைய தேவைகளை சந்திக்க முன்னிற்க வேண்டும். ஆகவே தான் கீழே சொல்லுகிறான், praise the Lord, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளால் உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ரொம்ப அழகா சொல்றாருல யாக்கோபு, உன்னுடைய விசுவாசத்தை போல நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறார், ஆண்டவர் உண்டுன்னு சொல்ற. இதே மாதிரி பிசாசும் என்ன செய்கிறது? ஆண்டவர் உண்டுன்னு விசுவாசிக்குது. ஆனா கிறிஸ்துவுடைய சிந்தை உன்னிடத்தில் இல்லையே. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, கிறிஸ்துவுடைய சாயல் உன்னிடத்தில் இல்லையே. புதிய ஏற்பாட்டு சபையுடைய விசேஷம் என்ன? புதிய ஏற்பாட்டு சபையுடைய விசேஷம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற சபை. கிறிஸ்துவை உடையவனாயிருத்தல் தான் சபையுடைய நோக்கம். அப்போ அப்படிப்பட்ட கிரியை உன்னிடத்தில் இல்லையே. ஆனா நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிற? நான் யார்? விசுவாசி. எதை விசுவாசிக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்களே. காலையிலே ஒரு வீடியோவை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நம்முடைய பாலிவுட்ல இருக்கிற ஒரு பெரிய நடிகர், அவருக்கு வியாதி வந்த போது, அவருக்காக ஜெபித்த போது அற்புதமாய் ஆண்டவருக்கு விடுவிச்சிருக்கிறார். அவர் சாட்சி சொல்ல இருக்கிறார். அதனாலே அவர் கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியாது. அப்படி தமிழகத்திலே அநேக நடிகர் நடிகைகள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. காரணம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது கிறிஸ்துவுடைய சிந்தை, கிறிஸ்துவுடைய சாயல் இருக்க வேண்டும். இன் ஸ்பிரிச்சுவலி அண்ட் எர்த்லி, மனுஷ நிலையிலும் உலக நிலையிலும் ஆவிக்குரிய நிலையிலும் கிறிஸ்துவுடைய சாயல் இருக்கிறவனே கிறிஸ்தவன். ஆமென். அவனுடைய பேர் தான் விசுவாசி. ஆகவே அவர் சொல்லுகிறார், வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளால் அல்லாவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசமுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளால் விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற எக்ஸாம்பிளை கவனிப்போம். ஆபிரகாம் விசுவாசித்தான், உண்மைதான். விசுவாசம் எப்பொழுது நிறைவேறினது? அவன் எப்ப கத்திய ஓங்கினானோ அப்போதுதான் விசுவாசம் நிறைவேறினது. கத்திய ஓங்குனதுதான் என்னது? கிரியை, ஆக்ஷன். நம்முடைய விசுவாசத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே எதை நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி முயற்சி செய்கிறோமோ,
ஆக்ஷனுக்குள்ளாக, கிரியைக்குள்ளாய் கடந்து வருகிறோமோ அப்போதுதான் விசுவாசம் செயல்படுகிறது. Praise the Lord. ஆபிரகாம் விசுவாசித்தது போல நிறைய பேர் வேதத்தில் விசுவாசித்திருக்கிறார்கள். அநேகர் விசுவாசித்தார்கள். ஆபிரகாமை மட்டும் சிறப்பாக சொல்வதற்கு காரணம், அவன் விசுவாசியுடைய தகப்பனாக மாறுவதற்கு காரணம் அவருடைய விசுவாசத்திலே செயல்பட்ட கிரியைகள். ஆமென். அந்த நாட்களில் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசத்தில் ஏற்படுகிற கிரியைகள் உண்டாயிருக்க வேண்டும். ஒருவேளை ஈக என்கிற கிரியை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற கிரியைகள் மட்டுமல்ல, நம்முடைய எல்லாவற்றிலும் விசுவாசத்தை பரீட்சிப்பிக்கப்படுகிற நேரத்திலே அங்கெல்லாம் விசுவாசத்தின் கிரியைகள் நம்மிடத்திலே உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ இந்த நாளிலே சபைக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம், முதலாவது ஒரு விஷயம், he knows your deeds. அவருக்கு உன் கிரியை தெரியும். எவ்வளவுதான் பரிசுத்தவான்னு சபையில் வந்து ஆண்டவரை ஆராதித்தாலும், praise the Lord, நம்முடைய கிரியை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு வாரம் நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows our acts and deeds. நம்முடைய செயல்களை கர்த்தர் அறிகிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுனால நம்முடைய அந்த வெளிப்புறமான தோற்றங்களை பார்த்து ஆண்டவர் மயங்கி விடுவார். நோ, He's not the God who can only see your outward expressions. He knows the inward actions. கிரியைகளை கர்த்தர் அறிகிறார். சோ எபேசு சபையுடைய ஆண்டவர் பார்க்க நேரத்திலே அவருடைய கிரியைகள் எல்லாம் நல்லவைகளாகவே கண்டார். அல்லேலூயா. அவர்களை பார்த்து சல்யூட் பண்றார். உன் கிரியை நல்லா இருக்குப்பா. ஆமென். இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் பார்த்து சொல்ல வேண்டும், உன் கிரியை நல்லா இருக்குப்பா. நமக்கு தைரியம் இருக்க வேண்டும். We have to appreciate our actions, our deeds. அவர் appreciate பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக அங்கு வாசிக்கிற விதமாய் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியை அறிந்திருக்கிறேன் முதலாவது சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். I know your hard work. பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரயாசம். பிரயாசம் என்று சொல்லுகிற நேரத்தில் நாம் அநேக வேளைகளில் விசுவாசம் உண்டு, ஆனால் என்ன இல்லை, பிரயாசம் இல்லை, விசுவாச முயற்சி இல்லை. பிரயாசத்தை குறித்து வாசிக்க புரிந்து கொள்ள, praise the Lord, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். praise the Lord. நீதிமொழிகளுக்கு எழுதும்போது அங்கே நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், பிரயாசத்தினால பிரயோஜனம் உண்டு, வெறும் வாய் சவுடாலு என்ன உண்டாக்கும்? வறுமையை மாத்திரம் தரும். முயற்சி செய். அதுதான் உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சோ விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேன், டாடி ஐ லவ் யூ, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று பேசிட்டே இருக்கிறவனுக்கு எந்த ஆசீர்வாதையும் கிடைக்க போறதில்லை. நீ விசுவாசத்தில் முயற்சி செய்ய வேண்டும், விசுவாசத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நாட்களில் இந்த புதிய மாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், விசுவாசத்தில் நீ முயற்சி செய்கிற நேரத்தில் கர்த்தர் அதை வாய்க்கப்படுகிறார். அல்லேலூயா. அது தேவனுடைய திட்டத்தின்படியாக எப்பொழுது கடந்து வருகிறதோ. இதுல என்னன்னா, நம்ம சில வேளை தோற்று போகிற சில இடம் உண்டு. நாம் சில காரியங்களுக்கு நம்முடைய பிளான்ல முயற்சி பண்ணுகிறோம், நாம் விரும்புகிற திட்டத்துக்குள்ளாய் முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் முயற்சி பண்ணி ஒன்றும் வாய்க்க பெறுவதில்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் விசுவாசித்தேனே, முயற்சி பண்ணினேனே, ஏன் எனக்கு வாய்க்கவில்லை? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு காலேஜ் பிரின்சிபல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிள்ளை நல்லா ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதுறா, ஆனால் அந்த பிள்ளை எக்ஸாம்ல தோத்துட்டே இருக்கிறா. ஒவ்வொரு முறையும் சர்டிபிகேட்டை என்கிட்ட கொண்டு வந்து சொல்லுகிறாள், நான் அநேக முறை முயற்சி பண்ணேன், நல்ல முயற்சி பண்ணி எனக்கு அட்மிஷன் தாங்கன்னு சொன்னால் நான் கொடுக்க முடியுமா?
புரிகிறதா நான் சொல்லுகிற அர்த்தம்? ஐ கான்ட் கிவ் பிகாஸ் என்னுடைய ரூல் படி அவளுடைய முயற்சி என்ன ஆகல, இன்னும் அவள் சரியா முயற்சி பண்ணல. ஒருவேளை அவள் நன்றாக படித்திருக்கலாம், ஒருவேளை பரீட்சைக்கு சொல்லப்படுகிற கேள்வியை விட அதிகமான கேள்விகள் படித்திருக்கலாம், ஆனால் பரீட்சைக்கு வேண்டிய கேள்விகள் படிக்கவில்லை. இங்கதான் முயற்சிக்கு வித்தியாசம். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. சில வேளை நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்யல. அதை செய்யும் போதுதான் நம்முடைய முயற்சி திருவினையாக்குகிறது, நம்முடைய முயற்சி வாய்க்கப்படுகிறது. என்னால் ஆண்டவர் பார்க்கிற நேரத்தில் அவருடைய ஸ்டாண்டர்ட்ல அவர் விரும்புகிற நிலையில நான் முயற்சி செய்யும் போது பரவாயில்ல, ஜெயிச்சிட்டான். முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஏற்ப முயற்சி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? Praise the Lord. That means ஆண்டவர் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார், நம்முடைய முயற்சியை எதிர்பார்க்கிறார். For example, I would say like this. ஒருவேளை ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று ஒருவர் விரும்பலாம். அந்த வீடை கட்ட வேண்டும் என்று விரும்பி அவர் அநேக காரியங்களை முயற்சி செய்யலாம். வீடு கட்டுவதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றார். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றார், ஐயோ வீடு ஒன்றும் கட்ட முடியலையே. அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் இவருக்கு வீடு கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறார் என்பதா? இல்லை. ஆனால் ஆண்டவர் இவரிடத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறார், இவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை விரும்புகிறார், இவருடைய செயலிலே மாற்றத்தை விரும்புகிறார். அதை விரும்பின போதுதான் சகலத்தையும் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் கூட கொடுக்கிற விஷயம். அடிஷனலா கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு வாங்க வேண்டியதை வாங்கினாதான் அடிஷனலா கிஃப்ட் கிடைக்கும். ஆனா காசு கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்க மாட்டேன், கிஃப்டை கொடுங்க கிஃப்டை கொடுங்க கிஃப்டை கொடுங்க கிஃப்டை கொடுங்கன்னு கேட்டா கிடைக்காது. அதுதான் பிரச்சனை. அப்படிதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம், ஆண்டவர் விரும்புகிற நிலைக்கு நாம் மாற வேண்டும். அந்த ஒரு மாற்றம் ஏற்படுகிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கலி நாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சூழல்களே கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, முயற்சி அவசியம். ஆண்டவருடைய சமூகத்தில் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் நீதிமொழிகள் சொல்லப்படுகிற பிரயாசப்பட்டால் தான் என்ன கண்டு வாய்க்கு. மற்றது வெறும் வாய் ஜவடால் நம்ம பாஷையில சொன்னா வெறும் வார்த்தை மாத்திரமாய் சொல்லுகிறது. 2 நாளாக புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Praise the Lord. இங்கே வாசிக்கிற விதமாய் வாசிக்கிறோம், அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையும் தூர்த்து போட்டார்கள். அப்பொழுது then he worked hard repairing all the broken sections of the wall. இங்க 4ஆம் புத்தகத்தில் வாசிக்கிற நேரத்தில் praise the Lord, அசீரியா ராஜாவின் praise the Lord மக்கள் வந்து தூர்த்து போட்ட போது praise the Lord சனகரிப் அந்த எருசலேமில் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டு, எசேக்கியா இப்ப 2 பேர் வந்து நிற்கிறானுங்க. எசேக்கியா என்ன செய்கிறான், திடன் கொண்டு இடிந்து போன மதில்கள் எல்லாம் கட்டத் தொடங்கினான். ஆமென். அல்லேலூயா. முயற்சி எங்க படணும்? இடிக்கப்பட்ட மதில்களை கட்டுவதிலே முயற்சி அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முயற்சி எங்கே அவசியம் என்றால், எங்கே praise the Lord கர்த்தருடைய சமூகத்தில் praise the Lord ஹார்ட் ஒர்க், அதிக உழைப்பு praise the Lord ஹல்லேலூயா. இங்கு வாசிக்கிற பிரயாசம் எங்க அவசியம் என்றால், இடிக்கப்பட்ட மதில்கள் எல்லாம் கட்ட வேண்டும். காரணம், மதில்கள் இடிக்கப்பட்டிருந்தால் அங்கே எதிரி உள்ளே நுழைந்து போடுவான். அதுக்காக முயற்சி செய்யணும். நம்ம முயற்சி எதுக்கு செய்வோம்? எதிரிய மதில் அப்படி இருக்கட்டும், எதிரி வராத வராத ஆண்டவரே வராமல் நிறுத்தும். நோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா நீ பண்ண வேண்டிய விஷயம்
நீ முயற்சி செய்ய வேண்டிய விஷயம் உன்னுடைய மதில்களை கட்ட வேண்டும். அதான் முதல்ல சொன்னேன், நம்ம பாஸ் பண்ணாதான் என்ன கிடைக்கும்? அட்மிஷன் கிடைக்கும். நான் எத்தனை தடவை எழுதிட்டு அந்த ஆள்கிட்ட போனேன் தெரியுமா? ஒரு தடவை கூட அவர் அட்மிஷன் தரல. அப்ப அந்த பிரின்சிபல் கெட்டவரா? ஓகே, பிரின்சிபலுக்கு விருப்பம் உனக்கு அட்மிஷன் கொடுப்பது தான். ஆனால் பிரின்சிபல் கொடுக்கக்கூடிய அட்மிஷன் கொடுக்கக்கூடிய மார்க் உன்கிட்ட இல்லை. அதான் பிரச்சனை. அதுதான் இங்கு வாசிக்கிறோம். எசேக்கியாவுக்கு விருப்பம் இப்ப எல்லாம் அவன் என்ன செய்யக்கூடாது? உள்ளே வந்து பிரவேசிக்க கூடாது என்பதற்காக இங்கிலீஷ் அந்த வார்த்தை இருக்குது, he worked hard repairing all the broken sections of the wall. எல்லா இடிந்து போன மதில்களையும் கட்டுவதற்கு அவன் கடினமாய் பிரயாசப்பட்டான். இந்த மாலை வேளையில் நீ கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, தூரத்திலும் பக்கத்தில் இருக்கவர்களுக்கு சொல்லுகிறேன், சபை பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். விசுவாச வேலிகள் அடைக்கப்படாமல் இருக்கிற, தூர்த்து போடப்பட்ட வேலிகள் அடைக்கப்படுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். நெகமியாவுடைய நாட்களிலே நெகமியா வேலியை கட்டும்படி அவன் முயற்சி செய்தான். காரணம் என்ன தெரியுமா? எதிரி உள்ளே வரக்கூடாது என்பதற்காக முயற்சி செய்கிறான். அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த நல்ல வேலைக்காக அவர்கள் தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நல்ல வேலை. அப்ப நல்ல வேலை எதுங்க? என்ன பிரயாசம்? எதிரி வராதபடி வேலிகளை புதுப்பித்து கட்டுகிற நல்ல வேலை. அந்த வேலைக்காக நம்முடைய கைகள் திடப்படுத்தப்பட வேண்டும். சபை திடப்படுத்தப்பட வேண்டும். சபை உருவாக்கப்பட வேண்டும். சபை அந்த நல்ல வேலைக்காக தயாராக வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாசிக்கிற நேரத்தில் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம், பிரயாசப்பட்டு என்ன செய்யணுமாம்? இப்ப பிரயாசப்பட்டு சபை பிரயாசப்பட்டு என்ன செய்யணும்? பலவீனரை தாங்கணும். ஹல்லேலூயா. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டு எதுக்கு பிரயாசப்படுறோம்? பலவீனரை தாங்கும்படி. அப்ப சபையை, எபேசு சபையை குறித்து சொல்லுகிற நேரத்திலே எபேசு சபை யுவர் பெஸ்ட் என்று சொல்லும் போது கிரியைகள்ல பெஸ்ட்னு சொன்னார். இரண்டாவது பிரயாசத்துல பெஸ்ட். என்ன பிரயாசப்பட்ட? நீ பலவீனரை தாங்குவதில் பிரயாசப்பட்டாய். அல்லேலூயா. ஒரு சபை பெஸ்ட் சபை அப்படின்னு சொல்லணும்னா பலவீனரை தாங்குகிற சபையா இருக்க வேண்டும். ஒருவன் குறைவுள்ளவனா இருந்தால் அந்த குறைவுகளை அறிகிற சபையா இருக்க வேண்டும். நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட தரிசனங்களை இன்னும் தருவாராக என்று சொல்லுகிறேன். Praise the Lord. ஒருவேளை நமக்கு அந்த தரிசனம் இன்னும் நிறைவேறப்படாமல் இருந்தால், குறைவுகள் இருந்தால், கர்த்தர் அந்த குறைவுகளையும் நிறைவாக்குவாராக. சோ பிரயாசப்பட வேண்டும், பலவீனரை தாங்க வேண்டும். Praise the Lord. இன்னைக்கு சபைகள் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் கெட்டிங், 5 அப்பம் 2 மீன் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி, காணிக்கை எடுப்பதற்கு எத்தனை ஸ்ட்ராட்டஜி என்று பிரயாசப்படுகிற நேரத்தில் வேதம் சொல்கிறது, வாங்குகிறதை பார்க்கலாம். ஆமென். என்றைக்கு ஆண்டவர் ஒரு சபையை கொடுப்பதற்கு ஆசீர்வதிக்கிறாரோ அன்றைக்கு அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை என்று சொல்லுவேன். ஆமென். ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஒரு பாஸ்டராக, ஒரு லீடராக நான் புரிந்து கொண்ட விஷயம், எத்தனை வந்தாலும் கொடுப்பதற்கு இருக்காதுங்க. கொடுக்கணும் நினைச்சா ஒன்றும் இல்லாட்டாலும் கொடுக்கலாம். எவ்வளவு வந்தாலும் செலவு உண்டு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, தலை பெருத்தவனுக்கு தலை வேதனையும் பெரிது. எவ்வளவு பெருசா இருக்கானோ அவ்வளவுக்கும் தலை வேதனை பெருசுங்க. ஆகவே நமக்கு அநேக பிரயாசம் உண்டு. அந்த பிரயாசங்களிலே சகிக்கப்படுகிற, பிரயாசப்படுகிற சபையை தான் ஆண்டவர் கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் கிரியைகளை அறிகிறார், ஆண்டவர் பிரயாசங்களை அறிகிறார். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரர், நாங்கள் பட்ட பிரயாசம் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்கள் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இப்போ பவுல் சொல்லுகிறான், நான் யாருக்கும் பாரமாயிராதபடிக்கு நான் பிரயாசப்பட்டேன். என்ன, எப்படி பிரயாசப்பட்டேன்? இரவும் பகலும். Praise the Lord. Hallelujah. இதை கேட்ட வேளை சிலருக்கு அப்படின்னா வேலை பார்த்து ஊழியம் செய்யலாமோ? தப்பில்லை. ஏன் அவன் சொல்லுகிறான் என்றால், நான் அடுத்தவருக்கு ஒரு பாரமாய் இருக்க விரும்பவில்லை, ஒரு வருத்தமாய் இருக்க விரும்பவில்லை. அதனால பவுல் வேலைக்கு போய் தான் சாப்பிடணும்னு அவசியம் வந்தது என்பதே பெரிய விஷயம். நான் இதில் யோசித்து பார்க்கிற நேரத்தில் 10.5 கோடி பவனுக்கு சொந்தக்காரன், சனகிரிப் சங்கத்தினுடைய அங்கத்தினன், ரோம குடியுரிமை பெற்றவன், அவனுக்கு வேலை பார்த்து தான் சாப்பிடணும் என்கிற நிலைமை வந்துன்னு சொன்னா அங்கதான் பிரயாசம் மிகுதியா இருக்கிறது. அவன் வீட்டுல இருந்து கொஞ்சம் வாங்கி வச்சிருந்து இருக்கலாமே, இல்லையா? வேதத்தில் வாசிக்கிறோம், தனது ஆஸ்தியினால் ஊழியம் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி அவன் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்திருக்கிறான். ஆஸ்தியை வைத்து ஊழியம் செய்திருக்கலாமே. அவன் ஏன் பாடுபட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும்? காரணம், அவைகளெல்லாம் குப்பைகள் என்று எண்ணிவிட்டு அவன் ஆண்டவருடைய நாமத்திலே புறப்பட்டான். திரும்பி பார்க்கவே இல்லை. He haven't turned back. ஆனால் ஒன்றுமில்லாத நிலைமையிலே அவனுக்கு இன்னொருவருக்கு பாரமாயிராதபடிக்கு தனக்கு வேலை செய்தாவது தன்னைத்தானே பிழைப்பூட்டி கொண்டான். அவனுடைய பாரம் எல்லாம் யாருக்கு நாம் பாரமா இருக்கக்கூடாது, ஆனால் சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதான் அவனுடைய பிரயாசம். உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிரயாசத்தினுடைய அளவு என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டும். எபேசு சபையை பார்த்து பிரயாசம் நல்லா இருக்குன்னு சல்யூட் பண்றாருன்னா, God wants to talk to us. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற பிரயாசத்தின் அளவு என்ன? 10.5 கோடி பவன் இருந்தால் அதை 20 கோடி பவனாக மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறோமா? அப்படித்தானே இன்றைக்கு சம்பவங்கள் போய்கொண்டிருக்கிறது. அவன் அதை விட்டு விட்டு ஆண்டவருக்காக புறப்பட்டு வர வேண்டும் என்று என்ன வந்தது அவனுக்கு? Praise the Lord. என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், பாஸ்டர், உங்க அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டாரு. என்னங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்திருக்கலாமே கொஞ்ச நாள் அப்படின்னாரு. ஒருவேளை வேலை பார்த்து ஊழியம் செய்திருக்கலாம். என்னிடத்தில் சொன்னார், நீங்களும் தப்பு பண்றீங்க பாஸ்டர். செய்யலாம், தவறில்லை. ஆனால் நாங்கள் பிழைப்பூட்டப்படுவதற்காக ஊழியத்துக்கு வரவில்லை. பிழைப்பூட்டப்படுவதற்காக ஊழியத்துக்கு வரவில்லை. பிழைப்புக்கு வேற வழி இருந்தும், பிழைப்புக்கான வாய்ப்புகள் இருந்தும், பிழைப்புக்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருந்தும், அவைகளை பார்க்கலும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மேன்மையானது என்பதற்காக ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். அதுதான் ஊழியத்தினுடைய பிரயாசம். அங்கதான் பிரயாசப்படுகிறோம். அதனால எவ்வளவு நெருக்கங்கள் இருக்கும், எவ்வளவு பாடுகள் இருக்கும், அவைகளெல்லாம் சகிப்பதுதான் பிரயாசம். அந்த பிரயாசத்தை தான் கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அல்லாம நம்ம நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் பிரயாசம் அப்படின்னா நிறைய நீ வேலை பார்த்து சம்பாதிச்சு அப்படி பண்ணணும் இல்லைங்க. இந்த உலகத்தில் பவுலுடைய தரிசனங்களை உங்களுக்கு நான் அங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த வாசிக்கு நேரத்தில் 1 தெசலோனிக்கர் அவருடைய 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் சகோதரரை உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள்ளே உங்களை விசாரணை செய்களாயிருந்து, இது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர்கள் உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு
கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவராயிருக்கிறார்கள், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். அவருடைய கிரியைகள் நிமித்தமும் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியர்களை விசுவாசிகள் மதிக்காமல் போக காரணம், நான் சொல்லுவேன், ஒரு ஊழியனாக நான் சொல்லுவேன், ஊழியர்கள் விசுவாசிகளுக்காக பிரயாசப்படவில்லை என்று எப்பொழுது விசுவாசிகளுக்கு தோன்றுகிறதோ அந்த சபைகளிலே ஊழியர்களை விசுவாசிகள் மதிக்க மாட்டார்கள். ஒரு ஊழியக்காரன் பிரயாசப்படுகிறான் என்பதை விசுவாசி புரிந்து கொண்டால் அந்த ஊழியக்காரத்தில் எவ்வளவு குறைவு இருந்தாலும் ஊழியக்காரனை விசுவாசி மதிப்பான். This is a strategy. ஊழியக்காரன் பிரயாசப்படாதபடிக்கு அவனுடைய சொந்த அலுவலில் இருக்கும்போது, அவனுடைய சொந்த காரியங்களை பார்க்கும் நேரத்தில், அவனுடைய பிரியாரிட்டி அவனுடைய குடும்பமாக இருக்கிற நேரத்தில், அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய நன்மைகள், அவனுடைய வீடு, அவனுடைய காரியங்கள் என்று பார்க்கும் நேரத்தில் விசுவாசிகள் அங்கதான் விசுவாசிகள் அவனை மதிக்காமல் போவார்கள். அப்போ ஊழியக்காரர்களுக்கு ஒரே வருத்தம், ஐயோ விசுவாசி என்ன பார்த்து கணக்கு பார்க்கிறான். சில இடங்கள் விசுவாசிகள் அதிகமாக தான் சொல்லுகிறார்கள், அது ஒரு பக்கம் தவறுதான். ஆனால் மறுபக்கத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசி கணக்கு பார்க்கிறான் என்றதோட உடைய பிரயாசத்தை பார்க்கிறான். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு பிரயாசப்படுகிறாய், எவ்வளவாய் முயற்சி செய்கிறாய் என்பதை விசுவாசி கணக்கு பார்க்கிறான். அதில் ஒன்றும் தவறில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகள் எப்போதுமே ஊழியருடைய பிரயாசத்தை பார்க்கிறவர்கள், ஊழியர்களுடைய பாடுகளை பார்க்கிறவர்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ளுகிறது வரை சபையிலே ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஃபிரிக்ஷன் உண்டாயிருக்கும். எபேசு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பிரயாசத்தை அறிகிறேன். மூன்றாவதாக, பிரைஸ் தி லார்ட், அங்கு வாசிப்பது விதமாய் வாசிக்கலாம். கடையில் ஒன்று இருக்கு, உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன். முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் கிரியைகளை அறிகிறார். இரண்டாவது பிரயாசத்தை அறிகிறார். மூன்றாவது ஆண்டவர் பொறுமையை அறிந்திருக்கிறார். பொறுமை. சபையை குறித்து ஆண்டவர் பார்க்கிற சபை பொறுமை காக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் நேரத்தில், ரோமன்ஸ் சாப்டர் 5:4 விதமாய் வாசிக்கிறோம். ரோமர் 5:4, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொல்லுகிற பொறுமை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, பொறுமை எதுல வந்துச்சா? எப்போ பொறுமை வந்துச்சா? உபத்திரவத்தில் பொறுமை வந்துச்சு. அல்லாம பொறுமை நமக்கு எல்லாருக்கும் பொறுமை உண்டு. அவர் ஒன்றும் பேச மாட்டார், நல்ல பிரதர்ல. அவர் எதுவும் பேச மாட்டார், எதையும் கோவப்படவே நான் பார்த்ததில்லை. அல்ல எப்பொழுது பொறுமை இழக்கிறோம்? உபத்திரவம் வருகிற நேரத்தில். அது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான், எல்லாருக்கும். உபத்திரம் வருகிற நேரத்தில், பாடு வருகிற நேரத்தில், சேலஞ்சஸ் வருகிற நேரத்தில், சவால்கள் வருகிற நேரத்தில் பொறுமை இழக்கிறோமே. ஆகவே ரோமருக்கு நிருபம் எழுதும் போது எழுதுகிறார், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப இது என்ன பொறுமை? இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பொறுமையுடைய விசேஷம் என்ன? பொறுமை என்பது உபத்திரவத்தை சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை. கர்த்தர் தருகிற பாடுகள் மத்தியிலே, கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே அதை சகிக்கிற அனுபவம் இருக்கிறதே, அதுதான் பொறுமை. அந்த பாடுகள் மத்தியிலே ஆண்டவரை முறுமுறுக்காமல் இருக்கிறோமே, அதுதான் பொறுமை. அந்த பாடுகள் மத்தியிலே
கர்த்தருக்கு முன்பாய் சவாலிடாமல் இருக்கிறோமே, அதுதான் பொறுமை. அந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தரை விட்டு தூரம் போகாமல் இருக்கிறோமே, அதுதான் பொறுமை. உபத்திரவம் பொறுமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் நம்முடைய பொறுமையை பார்க்கிறார். என்னெல்லாம் சொன்னேன்? கிரியையை பார்க்கிறார், இரண்டாவது பிரயாசத்தை பார்க்கிறார், மூன்றாவது பொறுமையை பார்க்கிறார். இன்னும் வேதத்தில் வாசிக்கிற நேரத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Praise the Lord. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம். அப்போ நாம் சகிக்கிறதுனால எதை காண்பிக்கிறோமா? பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறோம். Praise the Lord. இதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அடித்தார் மறு கன்னத்தை. அதனால அடி அடி அடி, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? That's a jovial, that's a joke. But perseverance is not a joke. உபத்திரம் வருகிற நேரத்திலே, பாடுகள் வருகிற நேரத்திலே அதை சகிக்கக்கூடிய, அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பொறுமையினாலே நாம் விசுவாசத்தை காண்பிக்கிறோம். To the world, உலகத்திற்கு நாம் விசுவாசி. உலகத்துக்கு காட்டுறோம், உலகத்துக்கு சொல்றோம் நான் தேவனுடைய பிள்ளை, சகிப்பதனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நேற்று காரில் வரும்போது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் போது என்னிடத்துல பிரதீப் இப்படி சொன்னான், ஃபர்ஸ்ட் ஒரு குரு சொன்னல்லோ அப்படின்னா, சும்மா ஜோக்கா சொன்னான். நான் சொன்னேன், என்ன தகர்த்தீடான் தாது நிஷ்டமெங்கில் தன்ஹிதமானென்னில் பூர்ணமாகட்டே, என் தெய்வமே നിനിഷ്ടം ചെയ്യുവാൻ വന്നിടുന്നേ, ഞാൻ ഇന്ന് മോദമായി എൻ്റെ ഇഷ്ടം ഒന്നും വേണ്ട പ്രിയനേ, എൻ്റെ ഇഷ്ടം എന്നിൽ പൂർണ്ണമാകട്ടെ. സോ ஆண்டவர் ஒருவேளை அதை அனுமதித்தால் தட்ஸ் ஃபைன். ஆமென். எங்க 2 பேருக்கு தான் தெரியும் என்ன மேட்டர்னு, யாரும் வந்து கேட்றாதீங்க. ஆண்டவர் அதை அனுமதித்தால் தட்ஸ் ஃபைன். ஒருவேளை கொஞ்ச காலம் கஷ்டப்பட வேண்டியது வரும், அங்கே சகிப்பதுதான் பொறுமை. அது கொஞ்சம் டபுளா நானும் கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஏனென்றால் நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய பொறுமையை சோதிக்கிறது. அதனால்தான் ரோமர் நிருபத்தில் வாச உபத்திரம் என்ன கொடுக்கதாம்? பொறுமையும், பொறுமை பரீட்சையும். பரீட்சை என்ன கொடுக்குது? நம்பிக்கை கொடுக்குது. ஒரு 4-5 எக்ஸாம் எழுதினவனுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவனுக்கு என்ன உண்டாகும்? இவ்வளவுதான் எக்ஸாம், பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம்ல எழுதும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இந்த காலையில் நான் ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருந்தேன். பாரதி பாஸ்கர் அவர்கள் விதமாய் பேசினார்கள். அவர்கள் சொன்னார்கள், சிஇஓக்களாக அல்லது மேலான ஒரு கம்பெனியுடைய மேலாளர் பதவிகளுக்கு ஒரு கிளாஸுடைய கிரீமி பெஞ்ச் என்று சொல்லப்படுகிற முதல் வரிசையில் இருக்கிற யாரும் இதுவரை வருவதில்லை, மிக சிலரே வந்திருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது. அதற்கு காரணம், நன்றாக படிக்கிறவன், நல்ல மதிப்பெண் பெறுவனுக்கு தோல்வி என்பது அவனுடைய வாழ்க்கையிலே சகித்துக் கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் தோற்று தோற்று ஜெயித்து வந்தவனுக்கு தோல்விகளே அவனுக்கு சகஜமானபடினால் அவன் சீக்கிரமாய் மேல் வருவான். புரிகிறதா? அதற்கு அவங்க சுந்தர் பிச்சை அவர்களை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னார்கள். சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுளுடைய சிஇஓ இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தின் பெரிய நிறுவனம் என்று அறியப்படுகிற ஒன் ஆஃப் த
கம்பெனி வந்து கூகுள் கம்பெனி. அந்த கம்பெனியிலே சிஇஓவாக இருப்பது மதுரையை சார்ந்த சுந்தர் பிச்சை அவர்கள். சுந்தர் பிச்சை அவர்கள் ஐஐடியிலே படித்ததாக இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், விதமாய் சொன்னார்கள், சுந்தர் பிச்சை அவர்களுடைய அந்த பேர் ஒரு ஆசிரியருக்கு கூட ஞாபகம் இல்லையா. ஆசிரியர்கள்லாம் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் தேடி 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 இப்படி ஒரு பேர் இருக்கான்னு கண்டுபிடிச்சு பேரை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு வகுப்பிலே அவர் முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபர். இன்னைக்கு உலகத்தில் அவர் மிக முக்கியமானவர். இன்னைக்கு அமெரிக்கன் பார்லிமெண்ட் அவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறது. பார்லிமெண்டோடு தைரியமாக சவால் விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தமிழனாக அவர் இருந்தபோது ஐஐடியிலே படிக்கும் போது அவருடைய பேர் ஆசிரியர்களுக்கே தெரியவில்லை. நல்லா படிக்கிற பிள்ளைங்களை தானே டீச்சர்ஸுக்கு தெரியும். இந்த காலையில் நான் கேட்ட ஒரு செய்தி, அது இனி மிகவும் அது கவர்ந்தது. அது உண்மைதான். நானும் திரும்பி பார்க்கிறேன். நல்ல லாஸ்ட் பெஞ்சு, கடைசி பெஞ்சு. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டு கூடுதல், அதனால மட்டும் இல்லை, எல்லாத்தினாலையும் தான் லாஸ்ட் பெஞ்சு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய முன்னால் இருந்த பலருடைய பெயர்களும் யாருக்கும் தெரிவதில்லை. ஏனென்றால் நமக்கு என்ன உபத்திரம் என்ன கொடுத்துச்சு? பொறுமை கொடுத்துச்சு. பொறுமை பரீட்சை கொடுத்துச்சு. பரீட்சை நம்பிக்கை கொடுத்துச்சு. அதான் வேதம் சொல்லுகிறது. அங்கு எபேசு சபையுடைய பொறுமையை ஆண்டவர் பார்க்கிறார். இன்னும் பார்க்கும் நேரத்தில் எபிரேயர் 12:1 வாசித்து பாருங்கள். ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிடவோம். சோ பொறுமையோடு ஓடுதல் என்பது நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடுதல். பொறுமையை காத்துக் கொள்வதல் என்பது நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடுவது. ஒருத்தர் ரன்னிங் ரேஸ்ல ஓடுற நேரத்தில் அவனுடைய ரன்னிங் ரேஸ்ல அவன் ஜெயிக்க வேண்டுமெல்லாம் ட்ராக் மாறாம ஓடணும். ட்ராக் மாறாம ஓடணும்னா அவனுக்கு ட்ராக்ல ஓடுவதற்கு பொறுமையாய் நிதானமாய் பார்த்து ஓட வேண்டும். ஆனா ஸ்லோவா போனா ஜெயிக்க முடியுமா? முடியாது. நிதானமற்று போனால் ட்ராக் மாறிடுவான். சோ ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. பொறுமையோட ஓடக்கிடவோம், நிதானமா ஓடக்கிடவோம். பார்த்து இது தப்பா இருக்குமா, இது சரியா இருக்குமா, என்னுடைய இந்த ஓட்டம் சரியானதா என்று பார்த்து ஓட வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய பொறுமையை ஆண்டவர் கனப்படுத்துகிற இடமா இருக்கிறது. யாக்கோபு 1:3-4 உங்கள் விசுவாச பரீட்சை பொறுமை. உங்கள் விசுவாச பரீட்சை என்ன உண்டாக்குமாம்? பொறுமை உண்டாக்கும். உபத்திரமும் பொறுமையை கொடுக்கும். விசுவாச பரீட்சை, the test of faith, விசுவாசத்தை பரீட்சை பண்ணப்படுகிற இடத்திலே அங்கே அவனுக்கு பொறுமை உண்டாகும். ஆண்டவர் நமக்கு விசுவாச பரீட்சை வைப்பாரா இல்லையா? வைப்பார். அந்த விசுவாச பரீட்சை வைக்கிற நேரத்திலே அங்க என்ன உண்டாகிறதா? பொறுமை கூடுது. அப்ப அதிக பரீட்சையை எழுதினவன் அதிக பொறுமை உள்ளவனா இருப்பான். ஆமென். அப்படித்தானே அதுக்கு அர்த்தம். அதிக பரீட்சை எழுத அதிக பொறுமை உண்டாகும், அதிக கான்பிடன்ஸ் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும், திட்டம் உண்டாகும். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அல்லேலூயா. கஷ்டமான விஷயம் இல்லையா? அடுத்து 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பொறுமை பூரண கிரியை செய்கிறதாம். எப்படி? ஒன்னிலையும் குறைவில்லாம இருக்கிறதுக்காக உங்களுடைய பொறுமை உங்களை பூரண கிரியைக்கு நேரம் நடத்துகிறது. நல்ல கிரியை செய்ய வைக்கிறது எது? பொறுமை. இதுதான் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பொறுமை அறிந்திருக்கிறேன். எபேசு சபையை பார்த்து 7 விஷயத்தை சொல்றார்.
3 விஷயம்தான் பார்த்துருக்குறோம். இன்னும் 4 விஷயம் இருக்குது. சாரி, 5 விஷயம் சொல்கிறார். ஓகே, 2 விஷயம் கூட இருக்குது, நம்ம சீக்கிரமாக பார்த்து விடலாம். அடுத்து 4வதாக சொல்லுகிற நேரத்தில் விதமாய் வாசிக்கிறோம், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாதிருந்த போதும். 4வது விஷயத்தை வருவோம், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தாய். சபையை பற்றி முதலாவது ஆண்டவர் சொன்னார், கிரியை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமை அறிந்திருக்கிறேன். அடுத்து உனக்கு பொல்லாதவங்களை சகிக்கவே முடியல. அது ஆண்டவர் நல்ல குணமாய் பார்க்கிறார். அப்படின்னா நான் கொஞ்சம் இன்னும் இலாபரேட்டா சொன்னா, கொஞ்சம் டெரரிசம் நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோன்னு எனக்கு தோணுது. பொதுவாக தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறவர்களை கெட்டவர்களாகவே பார்க்கிற ஒரு மனப்பாங்கு உண்டு. ஆனால் தீவிரவாதிகள் யார் என்று சொன்னால், எங்கே சமூகத்தில் நீதி மறுக்கப்படுகிறதோ நீதியை தேடுகிறவர்களை தான் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் மெஜாரிட்டி பார்க்கும் நேரத்தில் அவர்கள் தீவிரவாதிகள் தான், ஆனால் உண்மையிலேயே அவர்கள் போராளிகள். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு போன போது எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துடைய சூழ்நிலைகளை பார்த்து சகித்து கொண்டார்கள். இயேசுவால் என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல, சாட்டை எடுத்து அடிச்சாரு. பொல்லாதவைகளை சகிக்க கூடாதது கூட தேவனுடைய பார்வையில நல்ல பண்பே. ஆமென். அதனால தப்பு செய்யற எல்லாத்துலேயும் சிலர் வந்திருப்பாங்க, எல்லாத்துலேயும் முந்திரி குட்டையா போய் சண்டை போட்டு நிற்பாங்க, கடைசியில் எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவான். ஆனால் ஒரு விதத்தில் நல்லவங்க தான் அவங்க. ஆனால் மறுபக்கத்தில் நாம் எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். மற்றவர்களோடு எப்படி இடைபடுகிறோம் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் பொல்லாதவைகளை ஒத்து ஊத சொல்லவில்லை. ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீ அந்த வசனம் எப்படி இருக்கு, நீ அந்த சகோதரனை விட்டு விலகு. அந்த வசனம் எப்படி இருக்கு? ஓகே, ஐம் சாரி. ஒழுங்கற்ற சகோதரனை விட்டு விலகு தானே. அந்த வசனம் எனக்கு டக்கு ஞாபகத்தில் வரல. அப்படி என்றால் கர்த்தருடைய திட்டத்துக்கு தூரமாய் இருக்கிற தவறுகளை இழைக்கிறவர்களை நீ விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அதுதான் பொல்லாதவைகளை சகிக்கிற அனுபவம், பொல்லாதவைகளை சகிக்கிற அனுபவம். அல்லேலூயா. சங்கீதம் 101 5 வாசித்து பாருங்கள். 101 சங்கீதம் 5 வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். அவ பொல்லாதவன் யாரு? சும்மா அடி நடத்துறவன், பிரச்சனை பண்றவன் இல்ல பொல்லாதவன். பொல்லாதவன் சைலண்டா பிரச்சனை பண்றவன். அப்படிதானே இதுக்கு அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன். சபையிலே அல்லது குடும்பங்களுக்குள்ளாக, நண்பர்களுக்குள்ளாக ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை கர்த்தர் சங்கரிப்பேன் என்று சொல்லுகிறார். அவனை சகிக்க கூடாமல் இருந்தது எபேசு சபை. அப்படிப்பட்டவர்களை கண்டிக்க தொடங்கிறது. ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், சுரு நரிகளையும் குழி நரிகளையும் எனக்கு பிடியுங்கள். அவன் ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன், அவன் சபைக்கு கேடு விளைவிக்கிறவன், அவன் தேவனுடைய திட்டத்திற்கு தூரமாய் கொண்டு செல்ல விரும்புகிறவன். ஆமென், ஹல்லேலூயா. I want to talk frankly. ஒருவேளை ஒரு சபையிலே ஒரு விஷயம், தவறான விஷயமே போதகர் நடத்துகிறால், அந்த போதகரிடத்தில் இவன் நேரடியா பேசவே மாட்டான். இந்த ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன் நேரே சென்று இன்னொரு சகோதரத்தில் சொல்லுவான், நான் கேட்க மாட்டேன், நான் எல்லாம் கேட்கணும் போக மாட்டேன், நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த சகோதரன் பாவம் கேட்க போவார். கேட்க போறதுனால பாஸ்டருக்கு அந்த சகோதரனுக்கு என்ன உண்டாகும்? குழப்பம் உண்டாகும். அந்த சபையிலே உடைவு ஏற்படும்.
ஆனா இந்த முதல்ல சொன்னான் இந்த சகோதரன், இவன் நல்லவனா நடிச்சுட்டே இருப்பான், இவனை தான் ஆண்டவர் சங்கரிப்பார். ஏன்னா இவன் தான் ரகசியமாக என்ன பண்ணுகிறவன், அவதூறு பண்ணுகிறவன். இல்லைன்னா நேரே மாத்தி சொல்லுவாங்க. பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நிறைய பேர் என்னட்ட இப்படி சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை பாஸ்டர், நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி யாராவது பாஸ்டரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் என்றால் உடனே பாஸ்டர் புரிந்து கொள்ள வேண்டும், இது வேறு யாரும் இல்லை, இந்த நபர் தான் இதற்கு காரணகர்த்தா. ஏங்க, பாஸ்டர் என்பது உங்களுடைய வீடு. உங்கள் வீட்டுக்குள்ளாக பாஸ்டரா இருக்கலாம், இன்னொரு சகோதரர் இருக்கலாம். ஒரு தவறை பார்த்தால் நேரடியாக சொல்ல வேண்டியது தானே. ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன், இவனுக்கு பேரு தான் பொல்லாதவன். அதுதான் எபேசு சபையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பொல்லாதவனை சகிக்க கூடாமல் இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இதுதான் வேதத்தினுடைய நேதி. சபைகள் இவைகளை புரிந்து கொண்டதென்றால் இன்றைக்கு சபைகள் வளரும் என்று நான் கண்டிப்பாக நிச்சயமாய் கருதுகிறேன். சபைகளுடைய உடைவுகள் வருவதற்கு காரணம் இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஸோ இங்கே வாசிக்கிற நேரத்தில் இன்னும் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். இந்த பொல்லாதவன் யாருங்க? அக்கிரமத்தை காண்பித்து தீவனையை பார்க்க பண்ணி வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவன், இவன் தான் பொல்லாதவன். ஆமென். அக்கிரமத்தை காண்பித்து தீவனையை பார்க்க பண்ணி கொள்ளையும் கொடுமையும் எதிரே நிற்க பண்ணி வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவன். இதை எபேசு சபை சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சபைக்கு சல்யூட் பண்றார், அப்படி இருப்பா. அவனை பார்த்து கண்டுக்காத. ஆமென். ஒருவேளை இந்த செய்தியை பல இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம், கேட்க போகிறவர்கள் இருக்கலாம். நான் சபை பாஸ்டர்ஸ் ஆகிறத உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தரின் பட்சத்தில் இல்லைங்கள். அவங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். தேவனுடைய சபை அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் சபையை விழா பண்ணுகிற தெய்வம் அல்ல. நீங்கள் தைரியமாய் கர்த்தருடைய பட்சத்தில் விழுந்து கிடையுங்கள். அவர்களுக்கு பதில் சொல்லாதிருங்கள், அவளோடு கூட பேசாதிருங்கள், இந்த காரியத்தை பேசாதுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் சொல்லுங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காலம் அதை நிறைவேற்றும். சோ இங்க வாசிக்கிறதுல பொல்லாதவர்களை குறித்து சகிக்க கூடாது இருக்கிறாய். இன்னும் வாசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் வேற என்ன நல்ல விஷயத்தை சொல்றார். அவளை பார்த்து சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், என் நாமத்து நிமித்தம், பிரைஸ் தி லார்ட், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் இல்ல தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறாய். தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்களை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறாய். இன்னும் பிரைஸ் தி லார்ட் 3 விஷயம் இருக்குது. என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறாய், சகித்து கொண்டிருக்கிறாய் என்னெல்லாம் வாசிக்கிறோம். நேரம் போயிடுச்சு, நல்லா முடிச்சுறேன். மேபி அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து இதை சில விஷயங்களை கூட சிந்திக்கலாம். இங்கு வாசிக்கிறத்தில் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறாய். ஸோ ஃபைண்டிங் த ரைட் பர்சன். இன்றைக்கு சபைக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய தௌத்தியம், சபை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அநேக கள்ள போதகர்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே யார் கர்த்தருடைய அப்போஸ்தலர், யார் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் என்பதை சோதித்து அறிய சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வீடுகளுக்கு வரலாம், இல்லையென்றால் ஊழியர்களாக அநேக மேடைகளில் முழங்கிக் கொண்டிருக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா ஃபேஸ்புக் மூலமாவது உங்க மனதுக்குள் வரலாம், இல்லை யூடியூப் மூலம் வரலாம். ஆனால் அவர்களை சோதித்து பாருங்கள். எதனால சோதிக்க முடியும்? கிரியை இல்லாத சோதிக்க முடியும். How to test them? அவருடைய கிரியையினால சோதிக்க முடியும். இன்னும் வாசிக்கிறோம், சகித்து கொண்டிருக்கிற அநேக விஷயங்களை சகிக்கிறாய்.
உனக்கு எதிராய் சத்துரு கொண்டு வந்த பல விதமான சவால்களை சகித்து கொண்டிருக்கிறாய். இந்த வாசிக்கிறதுல 3ஆம் வசனத்தில் கடைசியாக வாசிக்கும் போது, என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறார். ஹார்ட்ஷிப்ஸ். அதை மாத்திரம் நான் விளக்கி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் உபத்திரவங்கள் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களை திடப்படுத்தினார்கள். இன்றைக்கு பிரசங்கமே மாறி போச்சுங்க. உபத்திரவம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று பிரசங்கிக்கிற ஒரு காலத்துக்குள் வந்திருக்கிறோம். வேதம் சொல்கிற நீங்கள் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மனதை திடப்படுத்தினார்கள், விசுவாசத்தில் நிலைத்திருக்க பண்ணினார்கள், அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். இதுதான் ஊழியர்கள் செய்தார்கள். இன்றைய சபை தோற்று போன இடம். உபத்திரவங்கள் இல்லை, பாடு இல்லை, எல்லாம் சுபிட்சம். நோ, அப்படி வேதம் சொல்லவில்லையே. ஆகவே சொல்லப்பட்ட நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். இளைப்படையாமல், கொஞ்சம் கூட சோர்ந்து போகல. நீ சோர்ந்து போகாம உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முயற்சி பண்ணினாய். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 20:23. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:23. இப்போது பவுல் சொல்லுகிறார், நான் எனக்கு நல்லா தெரியும் எங்க போனாலும் எனக்கு என்ன வச்சிருக்காரு, உபத்திரவங்களும் பட்டணம் தோறும் என்ன இருக்குது, எனக்கு உபத்திரவங்களை கட்டுகளும் வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ன சொல்லியிருப்போம், அவர் தரிசனத்தை தந்திருக்கிறார், எனக்காக அவர் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்து முடிக்க போகிறார், எனக்காக அந்த பட்டணத்தில் அவர் மேன்மையான ஒன்றை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்படி தானே சொல்லுவோம். கட்டுகளும் உபத்திரவம் வச்சிருக்காருன்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். we have to understand. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறது மாத்திரமா. எங்க போனாலும் கட்டு இருக்குப்பா, எங்க போனாலும் உபத்திரம் இருக்குது என்று ஆவியானவர் சொல்லுகிறார் என்று அவன் தன்னுடைய தரிசனத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 12:10. ஹல்லேலூயா. நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அருமையான விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எபேசு சபையை குறித்து படிப்பிக்கிற நேரத்தில் the best side of Ephesus, எபேசு சபையுடைய நல்ல பக்கங்கள் என்று பார்த்தா ஆண்டவர் அநேக நல்ல விஷயங்களை சொல்றார். Praise the Lord. Hallelujah. அவர் கிரியைகளை குறித்து சொல்லுகிறார், அவருடைய பிரயாசங்களை குறித்து சொல்லுகிறார், அவருடைய பொறுமையை குறித்து சொல்லுகிறார். Praise the Lord. அவர்கள் Praise the Lord பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாததை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து அறிகிறதை குறித்து சொல்லுகிறார். அவர் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதை சொல்லுகிறார், சகிக்கிறதை குறித்து சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் அந்த எபேசு சபையை பெஸ்ட் என்று கருதினார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய சபையின் வாழ்க்கையில நம்மை ஆண்டவர் பெஸ்ட்னு சொல்லணும். God have to say best to us. அந்த பெஸ்ட் வரணும்னா இதெல்லாம் சகிப்பதற்கு தயாராக வேண்டும். இந்த வழியாய் கடந்து போவதற்கு தயாராக வேண்டும். இந்த வழியாய் கடந்து போகிற ஒருவன் தான் பெஸ்ட்னு வர முடியும். பரீட்சை எழுதாமல் ஜெயிக்க முடியாது. பரீட்சை எழுதினால் பரீட்சையினால ஜெயம் உண்டு. முயற்சி திருவினையாக்கும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாய் நாங்கள் எங்களை நாங்களே சமர்ப்பித்து கொடுக்கிறோம். சபையாக விரும்புகிற நிலையிலே உருவாக்கப்பட கிருபை செய்யும். Thank you.